கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் கூட வெளிப்பாட்டில் வாழ்க்கையின் அனுபவத்தின் 2வது பாகம். கர்த்தர் எனக்கு 13 வயசு இருக்கும்போது முதல் சாட்சி பிடிச்சேன். அப்போ நான் 8வது முடிச்சிருக்கிறேன். அப்போ தண்டையார்பட்ட கோட்டஸில் வரும். எங்கள் அண்ணன் 15 வயசு, எனக்கு 13 வயசு. என் தம்பின்னு சொல்கிறதுக்கு இப்போ இல்லை, பேர் விட்டு போட்டும் இல்லை. அவனுக்கு எங்கள் அப்பா பிடிச்ச பேர் அமாவாசை திருடு. அமாவாசைன்னா அவன் தான். ஏன்னா எங்கள் அப்பா பிள்ளைங்களுக்கு பேர் வைப்பார், அதை வச்சு அவர் கண்டுபிடிச்சிக்கலாம். முதல்ல பிறந்த பொம்பளை பொண்ணு, அவளுக்கு வாத்துன்னு பேர் வச்சார். வாத்து அதே போல் தான், வாத்து போலவே அவளுக்கு இருக்கிற அழிவுக்கும் அழகுக்கும் படிப்புக்கும் ஏற்ற மாதிரி இல்லாமல் வாத்து மாதிரி முட்டாளாக ஒரு வேலையை பண்ணி வந்துட்டான். 2வது அப்பாவுக்கு போக்கான்னு பேர் வச்சார். அது அப்படியே போக்கா மாதிரி போயிடுச்சு. முதல் பிறந்த பையன், 3வது பையன், ஃபஸ்ட்டு பையன், அவனுக்கு பைத்தியக்காரன்னு பேர் வச்சார். அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் பைத்தியமாக தான். இப்போ 2000 சுத்தமாக பைத்தியமாகி பைத்தியக்காரனாக தெரிஞ்சுருக்குறான். எங்கே இருக்கிறான்னு தெரியல. இதெல்லாம் எனக்கு தான் வெள்ளை உழுவன்னு பேர் வச்சார். வெள்ளை உழுவனா வெள்ளை வெளிச்சம். என் வீட்டுக்கு நான் வெளிச்சமாக தான் இருந்திருக்கிறேன். எனக்கு கர்த்தர் அறிவார். 5வது பையன், அவனுக்கு அமாவாசை திருடு. அவன் பேருக்கு ஏற்ற மாதிரியே திருடாவும் அமாவாசை இருட்டில் இருக்கிறான். ஏன்னா இப்படி சொல்கிறேன்னா, பிள்ளைங்களுக்கு பெற்றோருக்கு பேர் வைக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா பேரோட அவங்க செல்ல பேர் தான் நம்ம அதிகம் கூப்பிடுவோம். அதனால் பிள்ளைங்களுக்கு செல்லமாக பேர் வைக்கும்போது ரொம்ப கவனம் இருக்கணும். ஏன்னா அதை கூப்பிடுறோம், அது அப்படியே நடக்கும். அதனால் அந்த பேரோட அர்த்தத்தை நல்லா தெரிஞ்சுக்கின்னு வைக்கிறது ரொம்ப நல்லதுன்ற. எதுக்கு கொடுக்குறா தெரியல, எதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதனால் அது கொஞ்சம் கவனமாக இருக்கும். எங்கள் இப்போ 13 வயசு இருக்கும்போது எங்கள் 2 அக்காவும் வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. நாங்கள் 3 பேர், நான், எங்கள் அண்ணன், எங்கள் அம்மாசை. இது இருக்கும்போது பொறுப்பில்லாத அப்பா, திறக்கஸ் இல்லாத அம்மா, நாங்கள் 3 பேர் விவரம் தெரியாதவங்க. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. ஒரு சொந்தக்காரங்களும் இல்லை, வரமாட்டாங்க. அது புறப்பட்ட விஷயம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுன்னு இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறது, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு அன்ஷர் பாஷா, அவர் தான் அப்போத்துலேருந்து எங்கள் மேலே ஏதோ ஒரு பாசத்தில் எங்கள் அப்பாவுக்கு அப்பப்போ புத்திமதி சொல்லி நடத்துவார். அப்போது எங்கள் அக்கா போனோடனே ஒரு 2-3 நாள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம், வெளியும் போக முடியல. இப்போ அவரும் கஷ்டப்பட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு புத்திமதிலாம் சொல்லி, ஏன்டா இப்படியே இருக்கிற, பசங்களையும் போயிடுச்சிங்க, இனிமேல் இங்கே இருக்க முடியாது, நீ சொந்தக்கார வீட்டுக்கு எடுத்துக்கும் போக முடியாது, நந்தியம்பாக்கத்தில் இடம் இருக்குது, அதை வேணால் கட்டிட்டு போயிடு, ஒரு வீடாவது அந்த பசங்களுக்கு கட்டி கொடுத்துருன்னா அதுக்கப்புறம் அவங்க எப்படியோ கஞ்சியும் கூட அவங்க உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடுவாங்க. இந்த வீடை மட்டும் கட்டி கொடுத்துறா, தயவுசெய்து ஒரு ஃபார்ம் மட்டும் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு உனக்கு முடிகிற காலம் வரைக்கும் கட்டி முடிச்சிட்டேன்னா சொந்தமாயிடும் சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்தி அவர் அந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ண வச்சு கையெழுத்து போட்டு வச்சு உடனே என்ன பண்ணார், எங்களையும் நந்தியம்பாக்கத்தில் ஒரு வீடை வாடகைக்கு பார்த்து எங்களையும் அனுப்பிச்சி விட்டுட்டார். நாங்கள் நந்தியம்பாக்கம் வந்துட்டோம். நந்தியம்பாக்கம் இங்கே மெட்ராஸில் இருந்தோம், கோட்டம்பாக்கத்தில் இருந்தோம், கோட்டஸில் இருந்தோம். மெட்ராஸுக்குள்ளே இருந்து இந்த கிராமம் ரொம்ப போகிறோம் ஒரே ஒரு குக்கிராமம் மாதிரி. எப்போனா 90 எல்லாம் முள்ளுவேலி போயோம்னா 8 மணிக்கு மேலே ஊரே அடைக்கிறோம். அமைதியான இடம் அப்படி இடத்துல இருக்கிறோம். அங்கே போய் ஒரு வேலை தான், பழைய குருடி கருவத்தட்டி மாதிரி. இங்கேனா வாரத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு வாட்டி வருவார். அங்கே ஒன்று விட்டு ஒரு நாள் போனார்னா 2 நாள் வர மாட்டார், 2 நாள் இருந்தார்னா 3வது நாள் போனார்னா வர முடியாது. அப்படியே தான் ஒரு பணி நடக்கிறார். அப்படியே காலம் ஓடுது. போனோம், 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. எங்கள் அண்ணனுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. 10th எழுதியிருந்தான், அவன் ஃபெயிலு, 5 சப்ஜெக்டும் ஃபெயிலு. மொத்தமே அவனுக்கு 86 மார்க் தான். அவன் அது கவலைப்படல, ஏன்னா நாங்கள் படிப்புக்குன்னு போகல, மதியம் சாப்பாடுக்கும் இருக்கிற இதுக்கு தான் போகணும். யாரும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஆள் இல்லை, ஒரு தரகசை நடத்தும் ஆள் இல்லை. அப்படி இருக்கும்போது அவன் அதை கவலைப்படல. நான் 8வது முடிச்சிட்டேன். 9வது என்னை சேர்க்கணும். 8வது அங்கேருந்து டிசி வாங்கி இங்கே எங்கேயாவது ஸ்கூலில் சேர்க்கணும். இங்கே வேலூரில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும் எங்கள் வீட்டாண்டேருந்து. அதை அங்கே சேர்க்கணும். அங்கே சேர்க்கவும் ஆள் இல்லை. நான் இருந்த எங்கள் அக்காவும் 2 பேர் கிளம்பிட்டாங்க. என்னை சேர்க்கவும் ஆள் இல்லை. நானும் 1 மாதம் 2 மாதம் வீட்டில் இருக்கிறேன்.
எனக்கு படிப்பு ரொம்ப ஆசை, எப்படியாவது படிக்கணும்னு சொல்லிட்டு. படிக்கணும் இல்லை, சாப்பாடுக்குன்னு போகணும். சாப்பாடு அங்கே இருக்கும், மதியம் சாப்பாடு அதுக்குன்னு பார்க்கணும். எங்கள் அம்மாவை கேட்டால் எங்கள் அம்மாவுக்கு தெரியாதுன்ட்டாங்க வழி. இப்போ எனக்கு தெரியாதுடா, தண்டையார்பேட்டிலேருந்து கோடம்பாக்கத்துக்கு பஸ் ரூட்டு தான் தெரியும், இது ட்ரெயின்னா ஏறி போக தெரியாது, எனக்கு தெரியாதுன்ட்டாங்க. எங்கள் அப்பாவும் முடியாது, அவர் செய்ய மாட்டார். எங்கள் அண்ணனும் அவன் பேருக்கு ஏற்ற மாதிரி சுற்றின்னு இருப்பான், தவிர பொறுப்பாக அவ்வளோ இல்லை. இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றும் புரியல, படிக்கணும். அப்போ பக்கத்தில் ஒரு வீட்டில் பக்கத்து வீட்டுக்கு தெரிஞ்சவங்க போதில்னா ஒருத்தர் வந்து கிராஸ் ரோடு வேலைக்கு போகிற வந்தார். அவர் பிடிச்சிக்கின்னு, சரி அந்த மாதிரினா நான் கோட்டஸில் ஆர்பர் ஸ்கூல், நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் எடுத்துன்னு போய் ஸ்கூலுக்கு வழி மட்டும் காட்டிடுங்க, நான் போயிட்டு வந்துடுவேன். எப்படிப்பா இங்கேருந்து இவ்வளோ தூரம்? இல்லைங்க, நான் வருஷக்கணக்கில் நடந்து தான் போய் நடக்கிறேன், எனக்கு அந்த இது வரைக்கும் ரோடு வரைக்கும் தெரிஞ்சுன்னா போயிடுவேன், எனக்கு கூட்டின்னு போயிடுங்க, நீங்கள் ட்ரெயின் மட்டும் ஏறத்துக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா போ. சரி, அவர் அவங்க கூப்பிட்றாரு. மறுநாள் காலைல கிளம்பி போயிட்டான். அவர் போய் நந்தியம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஏறிட்டு அங்கேருந்து போகும்போதே ஒரு ஸ்டாப்பிங்காக எழுதிக்கிறேன். நந்தியம்பாக்கம், அத்திப்பட்டு, எழுநூறு, அப்படியெல்லாம் ஸ்டாப்பிங் எழுதிக்கின்னு வந்துட்டேன். லாஸ்ட்டில் திருவத்தூர் தானோன்னு அடுத்து நம்ம இறங்கணும் பண்ணுறேன். சரி நிற்கிறோம். அப்போ யார்டு அது போகிறோம். பார்த்தா அவங்க யார்டு ரயில்வே ஸ்டேஷன் 2 பக்கம் கட்டைங்களை கட்டி மண்ணு கொட்டி வச்சுருக்கோம். ஏன்னா அது ரயில்வேக்காரங்க ஒட்டி தான் இறங்குது, அங்கே ஸ்டாஃபுங்க இறங்குறதுக்கும் அந்த வேலை செய்கிறவங்க இறங்குறதுக்கு அந்த ஸ்டாப்பிங், அதில் யாரும் இறங்கக்கூடாது, அதனால் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 அடி ஹைட் இருக்கும் ஸ்டேஷன்லேருந்து, வண்டியில் இருந்து. என்ன பண்ணுறது, எகிரி குதி அங்கேருந்து அவர் எல்லாம் அப்படி தான் குதிச்சு வருவாங்க. நானும் குதிச்சு, எனக்கு ஒன்றும் அனுபவம் புதுசு. குதிச்சா அங்கேருந்து அவரையே மெயின் ரோடு வரைக்கும் கூட்டினுட்டு அப்படியே கூட்டின்னு வந்து நடக்கிறாரு. அந்த பார்க்கு பார்த்துட்டோம். எனக்கு அந்த கிராஸ் ரோடு பார்க் வந்தோன்னே நான் ஓகே, ஏன்னா கோட்டர்ஸ்லேருந்து ஒரு வருஷமாக நடந்து வந்ததால் வழி தெரியுண்ணா, இப்படியே போனால் எங்கள் ஸ்கூல் வந்துடும்ண்ணா, நான் போயிடுவேண்ணா. சரி போய்டுவாப்பா, நான் போய்டுவேண்ணான்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஸ்கூலுக்கு நேராக ஸ்கூலுக்கு போனேன். ஸ்கூலுக்கு போயிட்டு ஒன்றும் புரியல, மிலிட்ரி பேக் மாட்டிக்கின்னு நேராக போயிட்டேன். உள்ளே போனோடனே எங்கள் 8வது டீச்சர் நேராக போய் பார்த்தேன். அவங்க பார்த்து இந்த மாதிரி என்னடா அரே 2 மாதம் ஸ்கூலுக்கே வரல. ஆமாங்க, இந்த மாதிரி நந்தியம்பாக்கம் போய்ட்டு மிஞ்சி வேண்டியா இருக்குது. அங்கேருந்து இப்போ வருவேன், டிசி வாங்க வந்தேன். இல்லை ஸ்கூலில் தான் சேர வந்தேன், படிக்கிறதுக்கு தான். நான் அங்கேருந்து வந்துடுவேன், ட்ரெயினில் எனக்கு கூட்டின்னு வந்து விட்டுருவாங்க. சரி, அவங்க நேராக எடுத்து போய் 9வது ஸ்கூலில் 9வது கிளாஸில் எடுத்து போய் சேர்த்துட்டாங்க. உட்கார வச்சாங்க. அவ்வளோதான் போனோம். அன்றைக்கி வந்தோம். மதியானம் பில் அடித்தாங்க. அவ்வளோதான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு, அப்போ சாயந்தரம் புக்கு கிக்குனா இல்லை. அப்போ தான் டீச்சர் சொன்னாங்க, நாளைக்கு ஃபீஸ் அந்த 5 ரூபா கட்டிடுறேன், அந்த ஃபீஸை கட்டிவிட்டு புக்கு வாங்கிக்கணும். சரி மிஸ், நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு சாயந்தரம் ஏறினா. அதே போல் வந்தேன், மெயின் ரோடு வந்தேன். அவர் கூட்டின்னு வந்து வழியாக நீட்டாக வந்தேன். அந்த யார்டு ரயில்வே ஸ்டேஷனை பார்த்துட்டேன். ஓகே, அதே மாதிரி ட்ரெயின் நின்றுது. ஏறி குதித்து உள்ளே போய் உட்காந்துட்டு ஒரு ஸ்டேஷனாக பார்த்து நந்தியம்பாக்கம் இறங்கிட்டேன். நந்தியம்பாக்கம் இறங்கி நேராக வீட்டுக்கு நடந்து போயிட்டேன். எங்கள் அம்மா ஆயிடுச்சு, ஒரு 3:30 மணிக்கு விட்டாங்க. 5:30க்கு நான் வந்துட்டேன். வந்தோடனே எங்கள் அம்மா வந்துட்டியாடா, இப்போடா போனேன்னு. இல்லை அந்த அண்ணன் கூட்டின்னு விட்டார், தெரியுமா ஈஸியாக தான் இருக்குது, அவ்வளோதான், அங்கேருந்து நடந்து போகிற தூரம் தான், இங்கேருந்து நடந்து போனோம், அங்கே நடந்து போனோம், ஸ்கூல் தெரியுமா, நான் போயிடுவேம்மா டெய்லியும், நான் போயிடுமான்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி நடக்குது. 1 மாதமாக போகிறேன். 1 மாதம் போய் நடக்கிறேன். அதுக்குள்ளேயே எங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த ஆர்பர்லேருந்து அந்த லோன் சேங்ஷன் ஆயிடுச்சு. சேங்ஷன் ஆனோன்னு இந்த சேங்ஷன் ஆயிடுச்சுன்னொன்னே அந்த அன்சர் பாஷாவும் அங்கேருந்து மோகன்வேலேருந்து நந்திமாத்தில் இருக்கிறார். அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது அந்த பிள்ளைங்களுக்கு வேலையை அந்த வீடை கட்டி கொடுத்துருப்பாங்க. நானாக நிற்க மாட்டேன், வேணா ஆளை காட்டி விட்டுறேன், ஏன்னா எங்கள் அப்பாவை யாருக்கும் பிடிக்காது, அதனால் ஆளை வேணால் காட்டி விட்டுறேன், பேசி கட்டிட்டு வாங்க சொல்லிட்டு ஒரு அங்கே பரந்தாமன்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட பேசி பிடிச்சிட்டாங்க. சரி அவரும் கட்டி கொடுத்துட்றேன். முதல் ஒன்று 35,000 வரும்பா, பேஸ்மெண்ட்டு எடுத்துடணும், 2வது ஒன்று வரும் தளம் போட்டணும், 3வது ஒன்றில் பூசு வேலை வயரிங் எல்லா வேலையும் முடித்து காட்டிடணும் அவங்களுக்கு. சரி ஓகே, கணக்கு போட்டாங்க. முதல் ஒன்று வந்தது. வந்தோடனே எங்கள் அப்பா காசு எடுத்துன்னு அவனுக்கு காசு நிறைய காசு. அந்த இவரை கூப்பிட்டு பரந்தாமனை கூப்பிட்டு மேஸ்திரி கூப்பிட்டு காசு கொடுக்குறாரு. கொடுத்தோடனே அவரும் மறுநாள் போகிறோம், நாங்களும் போகிறோம், நானும் எங்கள் அண்ணன். ஸ்கூலாவது ஏதாவது வீடு கட்ட போகிறோம், சந்தோஷத்தில் போகிறோம். நேராக போகிறோம், இடத்துல ஃபுல்லாக முள்வேலிங்க, எல்லாத்தையும் பிடிங்கி போட்டு பள்ளங்களை நோண்டி கட்டுறாங்க. மண் எடுத்து வந்து கொட்டுறாங்க, கல் எடுத்து வந்து கொட்டுறாங்க, செங்கல் வருது, எல்லாம் அடிக்கடி கட்டுறாங்க. முதல் இது பேஸ்மெண்ட் முடிஞ்சிச்சு. பள்ளம் எடுத்து கடைக்கால் போட்டு பேஸ்மெண்ட் வரைக்கும் மூடி முடித்தோடனே வெரிஃபிகேஷன் ஆள் வந்தாங்க, செக் பண்ணிவிட்டு ஓகே அடுத்த வாரம் சேங்ஷன் ஆகிடுன்ட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், அடுத்த வாரம் சேங்ஷன் ஆகிடுச்சு. அதே மாதிரி பேஸ்மெண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. வீடை கட்டுறாங்க, ஹைட்டு ஏறுது. எங்களுக்காக சந்தோஷம் தாங்க முடியல. சொந்த வீடு, எப்போ நம்மளுக்கு ஒன்று ஒரு வீடு இருக்குது, இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது. 5 ரூம், அது 5 ரூமாக கட்டுறாங்க. 5 ரூமு சுற்றி இடம்
அது சந்தோஷம். எங்களுக்கு கவலையே இல்லாமல் சுற்றி நான் பாட்டு ஜாலியாக நானும் எங்கள் அண்ணனும். அப்போ எனக்கு 13 வயசு, எங்கள் அண்ணனுக்கு 15 வயசு. அமாவாசைக்கு 7 வயசு, 7 7.5 8 இருக்கும். அவன் வீட்டில் இருக்கிறான். நாங்கள் 2 பேர் கட்டுறோம். அப்படியே 2வது ரூமில் பேஸ்மெண்ட் கட்டியாச்சு. பேஸ்மெண்ட்லேருந்து தளம் வரைக்கும் போட்டு தளத்தை மூடிட்டாங்க. அதே போல் வெரிஃபிகேஷன் வந்தாங்க, செக் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் லோன் வந்துடுவாங்க. சரி, ஓகே. அங்கே வந்து அந்த மோகன் வீட்டில் வாசக்கால் எல்லாம் செய்து ரெடியாக இருக்குது. வாசக்காலுங்க 5 வாசக்கால், 6 ஜன்னல் வாசக்காலுங்க, கதவுங்க எல்லாம் செய்து வாசக்கால் வைக்கிறதுக்கு டேட்டு கொடுத்துட்டாங்க. இது லோன் வந்த 3வது லோன் வந்தோடனே ஒரு 10 நாள் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் டேட்டு கொடுத்துட்டு இருந்துட்டாங்க. அப்படியே இருக்குது. இவர் போவார் வருவார், அப்படியே இருந்தோம். அப்படி இருக்கும்போது அன்றைக்கி 3வது லோனு வெரிஃபிகேஷன் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஒரு வாரம் அப்படியே நாங்கள் போகிறது, தண்ணி ஊற்றுறது, இங்கேருந்து அந்த மெத்தைக்கு போய்டும். அங்கே நந்தியமாக குறைஞ்சி ரெட்டி பாலத்துக்கு போயிட்டு நானும் எங்கள் அண்ணனும் தண்ணி மொண்டு கிணத்துல மொள்ளுவோம். கிணத்துல இருக்காது, பக்கத்தில் ஒரு ஆற்றுல ஒரு தண்ணி இருக்கும். அதுலேருந்து மொண்டுன்னு வந்து ஒரு தொட்டியில் ஊற்றுவோம். அவன் எங்கள் அண்ணன் மேலே இழுத்து தளத்துக்கு ஃபுல்லாக, தளத்துக்கு சிவத்துக்கெல்லாம் ஜாலியாக ஒரு 10 நாள் ஊற்றி நடக்கிறோம். எங்கள் அப்பா ஒரு 10 நாள் கழிச்சு வீட்டுக்கு வேலைக்கு போனார், வரல. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆயிடுச்சு, வரல. நான் சரி எப்பயும் போகிறது வருவாருன்ட்டு அப்படியே இருந்துன்னு தான் அங்கேருந்து மகன் வர்றாரு. இப்போ வாசக்கால் வைக்கணும்னு டேட் சொல்லியிருந்தோம், நாளைக்கு வாசக்கால் வைக்கணும். எங்கே உங்கள் அப்பா வந்தாரான்னு. எங்கள் அப்பா எங்கே இல்லைங்க, அவர் போய் 1 வாரம் ஆச்சு. இல்லை, லோன் வேறு சேங்ஷன் ஆச்சு, 3வது லோனு, இது மாதிரி வாசக்கால் வைக்கணும். தெரியலங்களே என்னன்னு. சரி, வந்தவொடனே வர சொல்லுப்பா, வாசக்கால்னால் வீட்டில் ரெடியாக இருக்குதுன்னு. சரிங்கண்ணா. அவ்வளோதான், எங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நான் போய் 10 நாள் ஆயிடுச்சு. 3வது லோனு சேங்ஷன் ஆயிடுச்சுன்றாங்க. இவரும் 10 நாள் ஆயிடுச்சு, வீட்டுக்கு வரல. என்ன பண்ணுறது பார்க்குறோம். 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, 30 நாள் ஆயிடுச்சு, 40 நாள் ஆயிடுச்சு, வீட்டுக்கு வரல. எங்களுக்கும் ஒன்றும் புரியல. வரல, ஒரே இடி விழுந்த மாதிரி இருக்கும். சாப்பாடுக்கும் வழி இல்லை. 1.5 மாதம் ஆயிடுச்சு, வரல. என்ன பண்ணுறது? அப்புறம் எங்கள் அம்மா வறுமை தாங்க முடியல. சரி வாமா, ஆர்பாருக்கு போய் எப்படியாவது காசு வாங்கி வந்துடலாம்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா கூட்டின்னு கிளம்புறேன். இப்போ ராத்திரி இல்லைம்மா, எனக்கு ரூட்டு தெரியுமா, நான் 1 மாதம் ட்ரெயினில் போயிருந்தேன். நேராக ட்ரெயினில் போய்ட்டு கோட்டஸில் இறங்கலாம், கோட்டஸ்லேருந்து பஸ் பிடிச்சி போயிடலாம். சரி, கோட்டஸ் வரைக்கும் போய்ட்டு எனக்கு தெரியும்டா. நான் சரி நேராக போகணும். அதே போல் நான் எங்கள் அம்மா கூப்பிட்டுன்னு யார்டில் இறங்கிட்டு, யார்ட்லேருந்து நேராக அன்சர் பாஷா வீட்டுக்கு கோட்டஸுக்கு போய் அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர் தான் அழுது கூட்டின்னு போகிறாரு. எங்களை ஆர்பார் கூட்டின்னு போனால் இவர் 1.5 மாதத்தில் மொத்த காசையும் கழி கொண்டுவார், 35,000 ரூபா. அவர் பிடிச்சா பரிசு மாதிரி இருக்கிறார். கேட்டால் காசு என்கிட்ட சுத்தமாக இல்லை, எல்லாம் காலி, காசு எல்லாம் காலி ஆயிடுச்சு. எங்களுக்காக ஒன்றும் புரியல. பசி எடுக்க சாப்பாடு என்னடா இப்படி சொல்கிறோம். எங்கேயாவது ஆர்பாரில் இருந்தால் கூட கோட்டஸில் வாடகை பிடிச்சிப்பான், அங்கே வாடகையும் கொடுக்கணும், பசங்க 5 பேர் சாப்பிட்ணும். நீ பாட்டு இப்படி வந்துட்டியா, எப்படா சாப்பிடுவாங்க அவங்கன்னா? என்கிட்ட காசு இல்லை, வேணா 1000 ரூபானா தரேன் ஜீவனாம்சம், ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா தான் தருவேன், அதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியாது. சரி, கொடுக்க சொல்லிட்டு 1000 ரூபா ஜீவனாம்சம் வாங்கிக்கின்னு நானும் எங்கள் அம்மா வரோம். முதல் மாதம் வந்து அந்த 1000 ரூபாயில் வாடகைக்கு எடுத்துகிட்டு ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு அப்படி இருக்கும். 2வது மாதம் நானும் எங்கள் அம்மாவும் அதே மாதிரி போகிறோம். அடுத்த மாதம் ஒரு 1000 ரூபா ஜீவனாம்சம் வாங்கின்னு வரோம். வாங்கின்னு வந்து அதே மாதிரி ஏதோ இருக்குது கஞ்சி கூட சாப்பிட்டுன்னு வரோம். 3வது மாதம் போகிறோம், ஜீவனாம்சம் இல்லை. அவருக்கு இந்த 1000 ரூபா கொடுக்க கூட வைக்கல. அவர்கிட்ட சொல்கிறாரு, இல்லை என்கிட்ட காசு இல்லை, நான் போய் குடும்பத்தை ஒழுங்காக நடத்திக்கிறேன், நான் போய் வீட்டை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு 3வது மாதம் வந்துட்டார். அவராக கொடுத்துருந்தா கூட ஒரு 1000 ரூபா கொடுத்துருப்பாரு. இங்கே வந்தார்னா ஒரு 100 200 கொடுத்துட்டு அதுலேயும் அராஜகம் அவருக்கு. அவர் 1000 ரூபா கொடுக்குறாருன்னா அவருக்கே ஒரு 300 ரூபாய்க்கு மேலே சாப்பாடு ஆகிடும். நல்லா வெக்கனையாக சாப்பிடணும் அவர். அப்படி இருக்கும்போது முடியல. இவருவா பசியும் பஞ்சம் இப்படியே கிடக்குது. நானாக ஸ்கூலுக்கு போனோம். சரி, ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வரேன். சரி, ஏதாவது வேலைக்கு போடுவேன். எங்கள் அண்ணன் பாட்டுன்னு போகிறான். 1 வாரம் போவான், ஒரு இடத்துல போவான், பிடிக்காது, நின்றுவான். அவன் கேரக்டருக்கு அந்த மாதிரி சரியாக எங்கேயும் போக மாட்டான். ஏதோ ஒரு 100 200 ஒரு மாதத்துக்கு அவ்வளோ தான் எடுத்துன்னு வரும். அப்போ தான் அவள் தான் சம்பளம் கிடைக்கும். இப்போ எங்கே போனான்னா 20 ரூபா 30 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. ஒரு 4 நாள் போவான், 5 நாள் போவான், இருக்கிறதே எடுத்துன்னு கொடுப்பான், அப்படி சொல்லணும். அப்போது நான் ஸ்கூலுக்கு போகிறேன். 9வது படிக்கிறேன். அப்போ 8வதுலேருந்து 9வது படிக்கிறேன். போகிறேன், ஸ்கூலுக்கு முடிச்சு 3:30 மணிக்கு. சரி, வேலை எங்கன்னா தேடாமல் தான் கோட்டஸில் தேடினா அங்கேயே மணி 7 7:30 ஆகிடும். அப்புறம் நான் பொழுது போய் வர முடியாது, இருட்டாக இருக்கும். சரி, நந்திமாத்தில் தேடலாம். சரி, நந்திமாக்கு இறங்கி போய் ஒரு கடையில் கேட்குறேன். முதல்ல ஒரு ஹோட்டலில் கேட்குறேன், மாதிரிங்க ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், சாயந்தரத்துக்கு மேலே ரொம்ப கஷ்டமாகுது. யார் இவங்க விசாரிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஊருக்கு நாங்கள் புதுசு. யாருன்னு கேட்டோன்னா இந்த மாதிரி காசி முதலாளி வீட்டில் வாடகை இருக்கோம். காசி முதலாளி வீட்டில் வாடகை இருக்கோம். சரி, வேலைனா இப்போ இல்லைப்பா, அப்புறம் சொல்கிற மாதிரிட்டு உடனே நேராக காசி முதலாளிக்கு வந்துடும். ஏன்னா ஒரு ஊரில் கொஞ்சம் ஆள் காசி முதலாளி தெரிஞ்சாலும் எல்லாருக்கும் தெரியும். நேராக அவர்கிட்ட வந்து தகவல் வந்துடும்.
இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வாடகை இருக்கிற பையன் வந்து வேலை கேட்குறான். அவர் எனக்கு கூப்பிட்டு கேட்டார், என்னப்பா கடையில் ஹோட்டலில் போய் வேலை செஞ்சேன். ஆமாம், இருக்கு சொன்னேன். ஹோட்டலில் என்ன வேலை செய்யக்கூடாது?